வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் டாடா எல்எக்ஸி, டிசிஎஸ் ஓட ரிசல்ட் வந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். அப்புறம் சில ஸ்டாக் அப்டேட்ஸ் இருக்கு. அதை பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது நிஃப்டி. நிஃப்டி இன்னைக்கு 162 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 23,526க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.7% இன்னைக்கு டவுன்ல முடிச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து 23,400. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 23,900. ஸோ இதுக்குள்ளேயே வந்து நிஃப்டி சைட்வேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவல் 49,800ங்கிற சப்போர்ட் லெவலை உடச்சி கீழே போயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 331 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல போய் 49,503க்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. அடுத்த சப்போர்ட் லெவல் என்னவா இருக்கலாம்னா 48,300 இருக்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 49,800. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சென்செக்ஸ். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 528 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 77,620க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. வெரி நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலா 77,350 இருக்கு. அதுக்கும் அடுத்த சப்போர்ட் லெவலா 76,800 இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன்னைக்கு சில ஸ்டாக்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். எஸ்ஆர்எஃப், நவீன் ஃப்ளூரைன், பாலாஜி அமைன்ஸ், ஆல்கல் அமைன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் இருக்கு இல்லையா, R32, R125 இந்த மாதிரி கேஸஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து யூஎஸ்ல வந்து நல்லா ஹைக் பண்ணியிருக்காங்க. 200% வரைக்கும் இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து அதிகம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது காரணமா வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ற எஸ்ஆர்எஃப், நவீன் ஃப்ளூரைன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால இன்டைரக்டா பெனிஃபிட் அடையக்கூடிய ஆல்கல் அமைன், பாலாஜி அமைன் இந்த ஸ்டாக்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளூரைன் 9.5%, எஸ்ஆர்எஃப் 13.7%, பாலாஜி அமைன் 9.5%, ஆல்கல் அமைன் 7.5% வந்து ரேலியை கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து இது நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. அது காரணமா பார்த்தீங்கன்னா ஆல்கல் அமைன் வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்கல் அமைன் பார்த்தீங்கன்னா 2080 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் பர்ஃபார்மன்ஸை பண்ணும். நீங்க அதையும் மனசுல வச்சுக்கணும். ஒரே நாள்ல 8%, 9% அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா திருப்பியும் வந்து அந்த லைனை ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பாலாஜி அமைன்ஸ் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9.7% கிட்ட ஏறி இருக்கு. இதுவும் ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 2110 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு ஸ்டாக்கோட பிரேக் அவுட் பர்ஃபார்மன்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அவங்களோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 12% வந்து அதிகமாயிருக்கு. 12,380 crores இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 5.6% வந்து இயர் ஆன் இயர் அதிகமாயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.4% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் 4% அதிகமாயிருக்கு. இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ரிசல்ட் தான். இது வந்து மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை உருவாக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஐடி கம்பெனிஸும் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல கொஞ்சம் ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது டாடா எல்எக்ஸி. டாடா எல்எக்ஸியும் அவங்களோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து 3.5% குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 3% அதிகமாயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 190 crore இருக்கு இந்த குவார்ட்டர்ல. இதுவே பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 206 crores இருந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது போரோசில் ரெனியூவபிள்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்களா 5% ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளோட முடிவில் கிட்டத்தட்ட வந்து 3.9% ஏற்றத்தோட இந்த ஸ்டாக் வந்து 596க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை 50% வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் பரவினது காரணமா இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ரேலியை தொடர்ந்து 3 நாட்களா கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா JSW சிமெண்ட் இவங்களோட 4000 crore மதிப்பிலான ஐபிஓவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னும் 30 to 60 டேஸ்க்குள்ள செபியோட ஃபைனல் அப்ரூவல் கிடைச்சு கொண்டு வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2000 crores வந்து ஃப்ரெஷ்ஷும் அதுக்கப்புறம் 2000 crores வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸும் ஐபிஓல கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததா மணப்புரம் ஃபினான்ஸோட சப்சிடரியான ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ். ஸோ அந்த மேலே போட்டிருந்த தடையை வந்து ஆர்பிஐ நீக்கிட்டாங்க. அது காரணமா இன்னைக்கு இந்த ஷேர் கிட்டத்தட்ட 6% ரேலி ஆயிருந்தாலும் நாளோட முடிவில் வந்து 0.5% கம்மியாக தான் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த நல்ல நியூஸ் காரணமா மணப்புரம் ஃபினான்ஸ் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் ஐபிஓ. இது 3வது நாள் முடிவில் 256 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு மக்களே. ரீட்டைலர் கேட்டகரியில் மட்டும் QIBல பார்த்தீங்கன்னா 139 டைம்ஸும் NII கேட்டகரியில் 268 டைம்ஸும் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி மக்களே.